வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பசங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஈஸியான சில்லி இட்லி எப்படி சேர்த்து பார்ப்போம். பாருங்கள், இட்லி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை போல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா போட்டுப்போம். லைட்டாக திருப்பி விட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா சேர்ந்து வரட்டும். பாருங்கள், ரெண்டு பக்கம் நல்லா சேர்ந்துச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். இருக்கிறது இதே போல போட்டு எடுத்துப்போம். பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஒரு 5 பல்லு பூண்டு பொடியை கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சீவல், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. இது கூடயே ஒரு கொடை மிளகாய் எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டோங்க. வெங்காயம் கொடை மிளகாலாம் நல்லா வதங்கிச்சு. ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடயே இட்லி பொரிச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டான சில்லி இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.